ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்னலாம் எடுத்துன்னு இருக்கேன் பாருங்கள். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பூண்டு உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் என்னெல்லாம் அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் எடுத்துன்னு இருக்கேன் இல்லையா, மிளகு, சீரகம், மிளகா. இதை வந்து மிளகா காம்பு எடுத்துன்னு போட்டிருக்கேன். மிளகா வந்து ரெண்டு தான் சின்னதாக எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா மிளகு காரம் இருக்குது, பூண்டு இட் செல்ஃபே வந்து காரமாக இருக்கும். அதனால் பூண்டும் கொஞ்சம் காரம்ன்றதுனால நான் வந்து மிளகு ரெண்டு தான் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ மிளகு, சீரகம், மிளகா இதை அரைச்சின்னு எடுத்துன்னு வந்தாச்சு. நரன்னு இதை அரைச்சிக்கணும். ரொம்ப பொடியாக அரைக்க வேண்டாம். இந்த ரசத்துக்கெலாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சிட்டா போகும். ஸோ இப்போ மிளகு, சீரகம், மிளகா வந்து நான் வந்து நரன்னு எடுத்து அரைச்சி வச்சுட்டேன். இதை வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். ஸோ இப்போது ஒரு இடிக்கல் இருந்ததுன்னா பூண்டை இடிச்சுக்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இடித்து பண்ணினா. நான் என்கிட்ட குட்டி இடிக்கல் தான் இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்கிறேன். அதனால் நான் மிக்சியில் போட்டுடுறேன். ஸோ பூண்டு, கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸில் சும்மா ஒரே ஒரு பல்ஸு சும்மா அப்படி ஒரு ஓட்டிட்டா போகிறோம். ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஸோ சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். பூண்டும் இடித்து வச்சுட்டாச்சு, பொடி ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நெய்யில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் பண்ணுறேன். ஒன்று நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணலாம், இல்லை நெய்யில் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வந்து நல்லெண்ணெயில் வதங்கும் போது அப்பாடி அப்படியே அல்டிமேட், சீரியஸ்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது, சரி நல்லெண்ணெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லெண்ணெயில் பண்ணுறேன் இன்றைக்கி. நல்லெண்ணெயில் பண்ணாலும் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து யூஸ்வலாக தாளிக்கிறது எல்லாமே போட்டாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உங்களுக்கு வேர்க்கடலை வேணும் அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து யூஸ்வலாக நமக்கு கோல்டெல்லாம் பிடிச்சிது அப்படின்னா நம்ம மிளகு குழம்புலாம் பண்ணி சாப்பிட்றோம்ல, அதுக்கு பதில் இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பூண்டு வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது உள்ளே போகும்போது தெரியவே தெரியாது, தனியாக எடுத்து வைக்கவே மாட்டோம், அப்படியே சாப்பிட்ருவோம். மிளகு குழம்புலையும் பூண்டு வந்து அப்படியே முழுசாகவும் போடுவோம்ல, அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருவாள் எல்லோரும். ஆனால் இதில் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்ருவோம். கொஞ்சம் இடித்து பூண்டு சேர்க்கறதுனால சாதத்தோடு சேர்த்து உள்ளேயும் போயிடும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு போடுறோம், சீரகம் போடுறோம், கருவேப்பிலை எல்லாமே போடுறதுனால அந்த மிளகு குழம்புக்கு ஈக்குவல் தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம். வாய் கசப்பு, ஜுரம் வந்து வாய் கசப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த டைம்லலாம் இந்த மிளகு பூண்டு சாதம் சாப்பிட்டா அந்த வாய் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த மிளகு பூண்டு சாதம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரெசிபி இது ஆக்சுவலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் எல்லாமே நல்லா வதங்கின்னு இருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வதங்கின்னு இருக்கு. பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம், உடம்புக்கு நல்லதில்ல. ஸோ நான் என்ன வதங்கிட்டு இப்போ பாருங்களேன் கொஞ்சம் நல்லா சிவக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயம், கருவேப்பிலை இதுவும் ஆட் பண்ணிட போகிறேன். ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி தனியாக அரைச்சி வச்சுட்டு இருக்கோம், பூண்டு தனியாக வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணாலே முடிஞ்சுது. இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் நல்லா பொரியிட்டோம். பெருங்காயம் கூட கொஞ்சம் நான் அதிகமாக தான் ஆட் பண்ணிட்டுருக்கேன், ஏன்னா இது மருந்து மாதிரி சாப்பிட்றோம் இது, அவ்வளோதான். ஸோ பெருங்காயமும் போட்டுன்ட்டு நல்லா வதக்கிண்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இரும்பு வானிலையில் தான் பண்ணுறேன்னா அதனால் ரொம்ப வாசனையாக இருக்கும். இது நான்ஸ்டிக்லலாம் பண்ணாமல் இரும்பு வானிலையில் பண்ணால் இன்னும் ரொம்ப வாசனை. இதெல்லாம் அந்த ஒரு காலத்தில் இந்த மருந்து குழம்பு, மருந்து சாதம் இதெல்லாம் பண்ணுவோம்ல. இதோ இப்போ கருவேப்பிலை போட்டுருந்தாச்சு. இதையும் போட்டு நல்லா வதக்கின்ட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த பூண்டு அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல, பூண்டும் கருவேப்பிலையும் இடித்து வச்சுட்டுருக்கோம்ல, அதை இந்த எண்ணெயில் போட்டுடுறோம். ஸோ இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இந்த பூண்டு. ஏன்னா பச்சையாக அரைச்சிட்டுருக்கோம், பூண்டு வதக்கலாம் இல்லை, வெறும் பச்சையாக கருவேப்பிலையும் பூண்டையும் இடித்து வச்சுட்டுருக்கோம். ஸோ அது எண்ணெயில் நல்லா வதங்க தான் அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகாமல் நம்ம சாதம் கலந்துட்டோன்னா சுத்தமாக சாப்பிடவே முடியாது. பச்சையாக பூண்டு வாயில் வரும், சாப்பிடவே பிடிக்காது. அதனால் அந்த பூண்டு வந்து எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்கி சுருள வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு இப்போ வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கிறேன். இதை இன்னும் நல்லா வதங்கணும், எண்ணெயிலே அது வதங்கினா தான். இப்போ பாருங்களேன் நல்லா ஒரு மாதிரி பூண்டெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி மொறுன்னு வந்துடுதுல்ல. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கும் சேர்த்து நான் உப்பு இப்போவே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரைஸ் நம்ம தனியாக போட்டுக்கலாம். ரைஸ் வடிக்கும் போது நான் வந்து இது போடலை, உப்பு போட்டெல்லாம் வடிக்க மாட்டேன் நான் யூஸ்வலாக. ஸோ தனியாக சாதம் எடுத்து தனியாக வடித்து வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து பூண்டு நல்லா வதங்கி முறுமுறுன்னு வந்துடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல பொடி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா பொடி, அதை வந்து இப்போ நான் அதை ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதை பூண்டோடு சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு சாதத்தை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் வேலை. அவ்வளோதான், முடிஞ்சிடுது. சாதம் வந்து முடிஞ்சிடுது, அவ்வளோதான். ரைஸ் வந்து பொலன்னு வடித்து தனியாக வச்சுக்கணும். இதில் ஆட் பண்ணி
சாதத்தை அப்படியே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். அந்த சூடில் வந்து சாதம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுது அப்படின்னா அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கவே எதுவுமே வேண்டாம், வெறும் தயிர் தொட்டுன்னு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது உங்களுக்கு எப்படி வந்தது இந்த ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்னால தான் வந்து நான் மோட்டிவேட் ஆக முடியும். மேலும் மேலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் என்னால் யோசிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பூண்டு ரைஸ் ரெடி ஆகிடுது. பூண்டு மிளகு சாதம் ரெடி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வேர்க்கடலை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிடும்போது நல்லா கரகரன்னு வரும். அது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன்ல, அதனால் சாப்பிடும்போது வாயில் வருமா நறுக்குன்னு, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது பாருங்கள். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பபாய். அது கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உதிராக இருக்கணும் இதுக்கு ரைஸு. நல்ல பொலன்னு வடித்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கணும் ரைஸ். அப்போ தான் இது நல்லா வரும், அதை போட்டு கலக்கும்போது. அவ்வளோதான், ஃபுல் ரெடி. இது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கோல்டு டைம்லலாம், ஜுரம் கோல்டு அந்த டைம்லலாம் வாய்க்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாய், தேங்க்யூ.